இயேசுவே நாங்கள் மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அவர் முகம் பார்த்து நிற்போம். மனிதர்களாகிய எமக்கு எங்கள் வாழ்வு சிறக்க இருக்க வேண்டும், நன்றாயிருக்க வேண்டும், அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், நல்ல உறவுகள் உள்ளதாக இருக்க வேண்டும், மற்றவர்களை விட நான் நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படி மனிதராகிய எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் உள்ளத்திலும் இருப்பது அதுதான் சகோதரங்களே. அதிகாலை எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கின்ற பொழுதும் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்பதெல்லாம், ஆண்டவரே இன்றைய நாள் எனக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, இன்றைய நாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவரே, எந்த கஷ்டமும் துன்பமும் எனக்கு இருக்கக்கூடாது, நான் செல்லுகின்ற இடம், செய்கின்ற காரியங்கள், நான் இருக்கின்ற இடம் எல்லாம் எனக்கு அப்பா எனக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம், ஆண்டவரை பார்த்து கேட்கின்றோம். ஆமாம் ஆண்டவரே, எல்லாருடைய உள்ளத்திலும் அது உள்ளதுதான், எல்லாருக்கும் அதுதான் விருப்பம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் என் வாழ்வு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் சமாதானமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அது எனது கரத்தில் தான் இருக்கின்றது, அது என்னுடைய கரத்தில் இருக்கு. ஏனென்றால் ஆண்டவர் எங்களை எல்லா ஆசீர்வாதங்களுடன் தான் படைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார், ஆனால் எங்களால் அனுபவிக்க முடியவில்லை. ஆசீர்வாதம் இருக்கின்றது, ஆனால் எங்களால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றோம். எங்களை சுற்றி எங்களுக்கு தேவையானது அனைத்தும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் எங்களால் அனுபவிக்க முடியவில்லை சகோதரங்களே? ஏன் இன்று அதிகாலை எழுந்து எங்களுக்கு முழுமையாய் உண்மையாக சந்தோஷமாக இருக்க முடிகின்றதா? எந்த ஒரு கவலையும் இன்றி, எந்த ஒரு பிரச்சனையும், எந்த விதமான யோசனையும் இன்றி இல்லை. எங்களுக்கு அநேக யோசனைகள், அநேக கவலைகள். காரணம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றார் சகோதரங்களே, ஆண்டவர் எங்களை நல்ல பிள்ளைகளாகத்தான் படைத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளாக தான் படைத்திருக்கிறார். இதான் ஆண்டவர் வயலில் கலையை பற்றி சொல்லுகின்றார். கோதுமையும் கலையும் வயலில் வளர்ந்ததை பார்த்து சீடர்கள் ஆண்டவருக்கு அந்த உவமையை விளங்கவில்லை. வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த வயலில் வளர்ந்த கலையை பற்றி சொன்னீங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு புரியும்படியாய். ஆண்டவர் சொல்கிறாரு, கோதுமை நல்ல விதைகள் விதைப்பவர் தந்தை, விதைக்கும் வயல் இந்த உலகம், விதைக்கும் விதை இறையரசின் மக்கள். ஆகவே நல்ல விதையை விதைத்த ஆண்டவர், நாங்கள் நல்ல விதையை உடையவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். நாங்கள் அவருடைய பிள்ளைகள். எப்படி அவருடைய பிள்ளைகளான சகோதரங்களே? நாங்கள் திருமுழுக்கு வழியாய் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தினால் கழுவப்பட்டோம். அடுத்தது நாங்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நாங்கள் இறைவனின் பிள்ளைகளாக, மகன் மகளாக மாற்றப்பட்டோம். நாங்கள் இறையரசின் பிள்ளைகள். ஆகவே எனது வாழ்வில் நான் இறையரசின் பிள்ளை என்ற தகுதியை பெற்ற நான், நல்ல விதையாகிய எனக்குள் ஆண்டவர் விதைத்து நான் ஒரு நல்ல விதை என்றால் நான் நல்ல கனி கொடுக்கின்றவனாக இருக்கவன் என்ற வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றதுன்னு நாங்கள் ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் எனக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை, நன்மைகளை காண முடியவில்லை, சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, அமைதியை இழந்து போயிருக்கிறோம்? ஏன் இதெல்லாம்? நான் விண்ணரசின் பிள்ளையாக இருக்கின்றேனா, இந்த உலகத்தானின் பிள்ளையாக இருக்கின்றேனா? கலை என்பது அது இந்த உலகத்தானை சார்ந்தது. என் உள்ளம் கடவுளுக்கு ஏற்றதா இருக்கின்றதா? சமாதானம் நிறைந்ததா இருக்கிறதா? அன்பு நிறைந்ததா இருக்கின்றதா? நல்ல விதைக்குரிய கனி கொடுக்கின்ற இதயம் உள்ளவனாய் நான் இருக்கிறேனா? நான் நல்ல கனி கொடுக்கின்றவன் என்றால் எனக்குள் ஆசீர்வாதம், எனக்குள்ளே சமாதானம், எனக்குள் அமைதி எல்லாம் எனக்குள்ளே இருக்கும். இன்றைய உலகத்தை பார்க்கிற சருங்களை, உலகத்தை நன்மையும் தீன்மையும், நேர்மை நீதியும் அநீதியும் எல்லாம் கலந்திருக்கின்றது.
நாங்கள் பார்க்கின்றோம். நன்மை செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள், தீன்மை செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள். நல்லவரும் இருக்கிறார்கள், கெட்டவரும் இருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்தில் இருக்கிறதை பார்க்கின்ற நான் ஒரு கணம் என்னை பார்ப்போம். எனக்குள்ள நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன். எனக்குள்ள நன்மையின் ஆனதும் இருக்கு, தீன்மையும் இருக்கிறது. எனக்குள்ள நீதியும் இருக்கு, அநீதியும் இருக்கு. எப்படி இருக்க முடியும் அப்படி சகோதரங்களே? ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் நல்ல கனி கொடுக்கின்றவனாய் நான் இருக்கின்றேனா இன்றைய நாளில் இருக்க விரும்புவோம். எங்கெங்கெல்லாம் நான் நல்ல கனி கொடுக்க முடியாதவனாக இருக்கின்றேன். எங்கள் வாழ்வில் நல்ல கனி கொடுக்கின்ற பொழுது அவர்களே நாம் ஆண்டவரோடு இணைந்த ஒருவராக இருப்போம், ஆண்டவரோடு சேர்ந்த ஒருவராக இருக்கும், அவருடைய இறையரசின் பிள்ளைகளாக இருப்போம். இந்த உலகத்தானுக்குரியவன் அல்ல, நான் உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, உலகத்துக்கு சொந்தமானவனும் அல்ல. நான் என் இறைவனுக்கு சொந்தமானவன், இறை அரசுக்கு சொந்தமானவன். ஆகவே என் ஆண்டவர், என் அப்பா அவருடைய பிள்ளையா இருக்கு. நான் என் அப்பாவை போன்று, என் தந்தையை போன்று நான் இருக்க வேண்டும். அவர் அன்பானவரா, நான் அன்பானவராக இருக்க வேண்டும். அவர் இரக்கமுள்ளவரா, நான் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். அவர் பரிவுள்ளவரா, நான் பரிவுள்ளவராக இருக்க வேண்டும். அவர் நன்மை செய்கின்றவரா, நான் நன்மை செய்கின்றவனாக இருக்க வேண்டும். அவர் மன்னிக்கிறவரா, நான் மன்னிக்கின்றவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு என் வாழ்விலை நான் மற்றவர்களை மன்னிக்கின்றவனாக இருக்கின்றேனா? எந்த நிலையிலும் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதாக இருக்கின்றேனா? எந்த நிலையிலும் மற்றவர்களை அன்பு செய்கின்றவனாக இருக்கின்றேனா? மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டி பரிவு காட்டுகின்றா இருக்கின்றேனா? மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது, உதவாரற்று இருக்கின்ற பொழுது, தனிமையில் இருக்கின்றவர்களை நான் தேடி போய் அவர்களுக்கு உதவுகின்றவனாக இருக்கின்றேனா? இதுதான் இறையரசின் பிள்ளையின் செயலாக இருக்க வேண்டும் சகோதரங்களே. இறையரசின் பிள்ளைக்குரிய லட்சணம் அதுதான். ஆகவே இன்ற நாளில் என் வாழ்விலே நான் சமாதானம் இழந்திருப்பது, நான் அமைதி இழந்திருப்பது ஏனென்றால் உலகத்தானுடைய செயல்கள் எனக்குள் இருக்கின்றபடினால் மற்றவர்களை பிழை சொல்லுவது, குறை சொல்லுவது, மன்னிக்க முடியவில்லை, வைராக்கியம், கோபம், சண்டைகள், இப்படி எத்தனை விதமான இந்த உலகத்தானுடைய காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்கு. அதனால் தான் நாங்கள் அமைதி சமாதானத்தை இழந்து நிற்கின்றோம். அதனால தான் எங்களால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. அதனால தான் நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற பொழுதும் எங்கள் மன்றாட்டுக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றோம். சகோதரியே, இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு கணம் நான் இறையரசின் பிள்ளை என்றதை காணுங்க, விசுவசியுங்க. திருமுழுக்கு வழியாய் நான் பாவத்திலிருந்து கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டது மாத்திரமல்ல, நான் ஆண்டவரின் மகளாக என்னை ஆண்டவர் மீண்டும் எடுத்து பெற்றுக்கொண்டார், உருமாற்றினார். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மகன், அவருடைய மகள் என்ற அந்த பெருமதி, அந்த இறையரசின் பெருமதி என் வாழ்வில் இருக்கின்றதா? அந்த இறையரசின் பெருமதி என் வாழ்வில் மற்றவர்கள் காணக்கூடியதாக இருக்கின்றதா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் என் வாழ்விலே அன்பின் சமாதானம் மகிழ்ச்சியும் நிறைந்த என் குடும்பம் மகிழ்ச்சியின் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்றால் நானும் என் வீட்டாரும் நல்ல விதையாகிய இறைமக்கள் கூட்டமாக, இறைமக்களாக, இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எங்கு நாங்கள் தவறி நிற்கின்றோம் சகோதரி, மன்னிக்க முடியாமல் இருக்கின்ற இடத்துல இன்று மன்னிக்க நாங்கள் ஆயத்தமாவோம். அன்பு செய்ய முடியாமல் இருக்கிற இடத்துல இன்று இயேசுவின் அன்பினால் அன்பு செய்ய ஆயத்தமாவோம். மற்றவர்கள் மீது பரிவும் இரக்கம் காட்ட வேண்டிய இடத்துல நாங்கள் பரிவு இரக்கம் காட்டுவோம். மற்றவர்களுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து வாழும் தாகம் உள்ளவர்களாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி என்னை அன்பு செய்தாரோ அதே போன்று நானும் மற்றவர்களை அன்பு செய்து அதன் மூலம் நான் இறையரசின் பிள்ளை என்பதை இந்த உலகம் கண்டு கொள்ள எங்களை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து, அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, உமது மகன் என்பது இந்த உலகம் காண என் வாழ்வில் எதெல்லாம் தடையா இருக்கின்றதோ அதை இன்று நாளில் அகற்றி விடுங்க சுவாமி. உமது பிள்ளை என்று நான் இந்த உலகம் காணும்படியாய் மற்றவர்கள் மீது அன்பும் பரிவும் இரக்கமும், மற்றவர்களை மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்து நான் அவர்களை அரவணைத்து நீர் என்னை எப்படி அன்பு செய்தீரோ அதே போன்று நான் அன்பு செய்ய வேண்டிய வல்லமையும் வரத்தையும் என் நாளில் தந்து என்னையும் என் வீட்டாரையும் மனைவி, கணவன், எங்கள் பிள்ளைகள், குடும்பமாய் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இன்றைய நாளிலும் நாம் உமது பிள்ளையாய் அப்பா இந்த உலகத்தின் முன் நாங்கள் வாழ்ந்து உமக்கு சான்று பகர எங்களை வழி நடத்தும். இவை யாவற்றையும் அது ஆண்டவரும் அது குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கின்றேன். தூய பரமபிதாவே, ஆமேன், ஆமேன்.
எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் உம் கரத்தில்